கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் By the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are so glad today. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த அவருடைய பிரசன்னமும் with the presence of the Holy Spirit, நாம் யாவரோடும் இருப்பதை it is with all of us. நாம் ஒவ்வொரு நாளும் உணர்வோம். We shall start to experience it daily. உணர்ந்து நம் வாழ்க்கையில் செயல்படுவோம். By experiencing, and we do walk in the way. அதன் மூலமாக தேவ பாதுகாப்பை பார்க்க முடியும். Through that, we can able to see God's protection in our life. தேவனுடைய கிருபையை உணர முடியும். We can able to realize God's grace is with us. ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய ஞானங்களை தேவன் கொடுத்து குடும்பங்களை சிறப்பாய் நடத்தும்படியான காரியங்களை செய்வார். God will graciously give us a wisdom to have a control over a family and lead a beautiful life. அதனால் பூமியில் வாழ்கிற நமக்கு தேவ கிருபை மிக அவசியம். So the one we are living in this world, we need God's grace. பரிசுத்த அவனுடைய ஐக்கியமும் அவசியமாக இருக்கிறது. And God's spirit fellowship is also very important in our life. தேவனை மாம்சத்தில் பார்க்கவே முடியாது. We cannot able to see God in flesh. ஆவியினால் நமக்குள் உணர முடியும். We can able to recognize him as a spirit inside of us. அந்த அனுபவமானது நம் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், When we have that kind of experience in our life, இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக when look at today's verse, யோவானின் சுவிசேஷம் 8:32 John chapter 8 verse 32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். And ye shall know the truth, and the truth shall make you free. யாருக்கு சொல்லுகிறார்? To whom he is saying? அதற்கு முன்னிருக்கிற காரியங்களை பார்க்கின்ற போது, When you just look at the above verse, யூதர்களுக்கு தேவன் உபதேசித்தார் என்று பார்க்கிறோம். it's mentioned that it has been preached to the Jews, it says. யூதர்கள் அவரை குறித்து ஒரு குழப்பத்தோடு இருக்கிறார்கள். Jewish people has a confusion about Jesus. யூத மார்க்கத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து பிறந்த போதிலும் கூட, Even though he born under the Jewish culture, நெருங்கிய தேவனோடு பழகுகின்ற உரிமை பெற்ற யூதர்கள், one who have been closely associated with a God, இயேசுவை குறித்து குழப்பமடைந்தார்கள். they are getting confused about Jesus. நமக்கு இன்று தெரிவது போல, Today we have been recognizing him. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று நாம் தெரிந்து கொண்டது போல, We know the truth that he is the way, the truth and the life. பரலோகத்துக்கு அவரே வழியாய் இருப்பதை நாம் தெரிந்து கொண்டது போல, And as we know, he is the way to heaven. சொந்த ஜனமாகி யூதர்கள் தெரிந்து கொள்ளாதபடியினாலே Their own people doesn't recognize him. தடுமாறுகிற மக்களாய் இருந்தார்கள். They are having a stumbling due to Jesus. அவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார், By looking at them only, Jesus is saying, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். and you shall know the truth, and the truth shall make you free. அவர்கள் கையிலே பழைய ஏற்பாட்டின் சத்தியம் பிரமாணம் இருக்கிறது. They have the Old Testament books with their hands, ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலே அதற்குரிய விடுதலை இல்லாமல் இருந்தது. but they are not having that freedom in their life. இன்றைக்கு தேவனுடைய பிரமாணங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கூட, Even though right in this present time many are having the God's book in their hand, அநேக காரியங்கள் தேவனுடைய காரியங்கள் அவர்கள் அறிந்தாலும் கூட, even though they know the ways of how God deals with men, விடுதலை இல்லாதபடிக்கு, they don't have that freedom. தேவ சித்தம் புரியாதபடிக்கு, They doesn't understand God's plan. அவர்கள் வாழ்க்கை அடிமையா இருக்கிறது. They have been a slavery to something. ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, But Bible says very clearly, ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், Jesus is saying very clearly, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். and you shall know the truth, and the truth shall make you free. இன்றைக்கு நாம் அநேக உபதேசங்களை கேட்கும் போது குழப்பம் அடைகிறோம். Today we have been listening to many kinds of teachings. இந்த திருச்சபைகள் இப்படி சொல்கிறது, This Bible, this church is saying like this. இவர்கள் இப்படி போதிக்கிறார்களே, This preacher has been preaching like this. யார் சொல்வது உண்மை, Whose truth is யார் real? சொல்வது தவறு என்று சொல்லி ஒரு குழப்பத்தோடு இருக்கிறோம். Whose teaching is wrong? We have been in a confused position. இதற்கு பதில் எங்கே? Where is the answer? நம் கையில் இருக்கிற சத்தியத்தை அறிவோம் என்று சொன்னால், The one which we are holding in our hand, it holds the answer. அந்த சத்தியம் தான் விடுதலையாக்கும். That truth only will set you நாம் free. எப்படி வாழ வேண்டும், How we should live, எப்படி தேவனை வழிபட வேண்டும், how we should worship God, தேவ சமூகத்தில் எப்படி நெருங்க வேண்டும், how we should go to the presence of God. இவையெல்லாம் வேதத்திலே விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. Everything is being said very clearly in the Bible. அதனால் எல்லாவற்றை அறிவதை விட, So by knowing other than everything, நம்முடைய எண்ணமும் நம்முடைய வாஞ்சையும், our thoughts and our earning should be சபைகள், church, சபையின் போதகர்கள், church preachers. பிரபலமான சுவிசேஷர்களை குறித்தே நம்முடைய கவனம் செல்கிறது. We are following many famous preachers in this world. அதில் தான் நம் நேரத்தை அதிகமாக செலவிட யோசிக்கின்றோம். We are spending most of the times by following them. அது தவறல்ல. That is not wrong.
ஆனால் அதைவிட தனிப்பட்ட முறையிலே But when you look at their personal life, சத்தியத்தை ஒவ்வொரு தேவ ஜனங்களும் அறிந்தே ஆக வேண்டும். every God's people should know the truth. அந்த சத்தியம்தான் நமக்கு உண்மையான விடுதலையை கொடுக்க முடியும். That truth only will give a freedom in our life. விடுதலையை பெறுகின்ற போது When we are receiving that freedom, வெற்றிக்குரிய வழிகளை தெரிந்து கொள்ள முடியும். we can able to know the ways of victory. வெற்றிக்குரிய வழிகளை கடந்து போகும்போதும் When we walk in the ways of victory, நமக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு செல்ல முடியும். we can able to overcome all the things which are coming against us. அதுதான் கிறிஸ்துவுக்குள் சிறப்பான அழைப்பு. That is the greatest calling in Christ அதனால் Jesus. தேவ ஜனங்களாக நாம் ஒவ்வொருவரும் So God's people like you நம் and கையில் இருக்கிற சத்தியத்தை அறிவதற்காக பிரயாசப்பட வேண்டும். we should try to obey what's said in the Bible. அனுதினமும் வேதத்தை வாசிக்காதபடிக்கு நம் நாட்கள் கடந்து போகவே கூடாது. We should always spend time in the word of God. நாம் வாழ்கின்ற காலமெல்லாம் The days we live, வேதத்தோடு உறவாட, we should have a fellowship with God's வேதத்தை word, நேசிக்க, to love word of God, தியானிக்கின்ற அனுபவத்தில் செல்வோம். to walk and meditate in God's word. அது நம் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். That will bring a glory in our life. அந்த அனுபவம் உன்னதமான அனுபவம். That is the greatest experience. அது பூமியில் வாழ்கிற நமக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கின்ற அனுபவமாய் இருக்கிறது. That experience will give a light in our ways. சத்தியம் தான் விடுதலையாக்கும். The truth only will set you free. சபைகள் விடுதலையாக்காது. No church will set you free. எந்த போதகராலும் விடுதலை செய்ய முடியாது. No preacher can able to set you free. ஆனால் கையில் இருக்கிற வேத புத்தகத்தின் சத்தியமானது But the one you are holding in your hands, விடுதலையாக்கும். it will give a freedom. அந்த அனுபவத்தில் போகும்படியாக Let us walk in that experience. நம்ம எப்ப கொடுப்போமா? Surrender today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, சத்தியத்தையும் அறிவீர்கள், as we know the truth, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீர். the truth will set you free, you said. இன்றைக்கு அநேக போதை நிமித்தமாக Today people are hearing to many preachers நாங்கள் குழப்பம் அடைகின்றோம். and getting many confusion. யார் சொல்வது சரி என்று நாங்கள் தடுமாற்றம் அடைகின்றோம். We are getting confusion due to many teachings. ஆனால் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு ஒரு விளக்கத்தை காண்பித்திருக்கிறீர். But you have shown us clearly through this நான் verse. தனிப்பட்ட முறையிலே I am personally, சத்தியத்தை அறிய should know the truth. அனுக்கிரகம் செய்யும். Help us, Lord. ஆவியானவர் கிருபை பாராட்டும். Graciously help me, Holy Spirit. லீபாலா சந்தரபாலா. We thank you, Lord. அதுவே எனக்கு வெற்றி அப்பா. That will bring a victory. அந்த ஆழமான அனுபவத்தில் நடத்துங்க. Help me to walk in the deep experience. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.